Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கோல்டு சேவிங்ஸ் சம்மந்தமான வீடியோ தாங்க இது. சேவிங்ஸுங்கிறது நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒன்று. நம்ம எப்படி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சர் நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டு வருது. அந்த சேவிங்ஸை வந்து பல விதமாக இருக்குது. அதில் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாகவும் வாங்குறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுற ஒன்று கோல்டு தான். நம்ம வீடியோலேயே நிறைய கமெண்ட்ஸ் வந்து கோல்டு காயின் சேவ் பண்ணால் லாபமாக நட்டமா, கோல்டு காயினை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த கோல்டு காயினை வாங்கி நம்ம சேவ் பண்ணி அமௌண்ட்டாக, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக சேவ் பண்ணி அமௌண்ட்டாக நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன லாபம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோ நிறைய வியூஸ் போச்சு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, நல்ல லைக்ஸ் வந்துச்சு. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது கோல்டு காயின் சேவ் பண்ணிட்டு அமௌண்ட்டாக விற்றோம்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம், ஒரு வருஷத்தில் அதாவது ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணால் கூட எவ்வளோ லாபம் கிடைக்குங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. அதே கோல்டை அமௌண்ட்டாக இல்லாமல் நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன லாபமாக நட்டமா? ஏன்னா வந்து காயின் எது சேவ் பண்ணுவாங்க, ஒரு தரப்பு எது பண்ணுவாங்க, என்னோட பிஸ்னஸ்க்கு, என்னோட குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, இல்லை ஒரு வீடு கட்டும் போது இடம் வாங்கும் போது சேல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக காயினை சேவ் பண்ணுவாங்க. அப்போ போது கோல்டு அமௌண்ட் ரேட்டு கூடும் போது எனக்கு ஒரு நல்ல லாபமாக கிடைக்கும் அப்படிங்கிட்டு சேவ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் பெண் குழந்தை வச்சுருக்கேன், இப்போவே வந்து எனக்கு ஓல்டு மாடல் எடுத்து வச்சுட்டேன்னா குழந்தைக்கு பிடிக்காம போயிடும், ஸோ நான் காயினாக சேவ் பண்ணிட்டு குழந்தைக்கு கல்யாணத்துக்கு போது பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்குறதுக்காண்டி காயின் சேவ் பண்ணுவாங்க. இன்னொரு இது எதுக்குன்னா, என்னால் வந்து ஒரு 2 சவரனோ 3 சவரனோ 5 சவரனோ கோல்டு செயினாவோ ஏதோ எடுக்க முடியாது, ஸோ நான் 1 கிராம் 2 கிராம் காயினை எடுத்து சேவ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நகை பண்ணிக்கிறேன் அதுக்காண்டின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுவாங்க. கோல்டு காயின் சேவ் பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த கோல்டு காயினை நம்ம லாங் டைமாக சேவ் பண்ணாவோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாவோ நல்ல லாபம் கிடைக்கும். முக்கியமாக சேல் பண்ணுறதை விட எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா அப்போ தான் லாபம். ஷார்ட் டைமில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா லாபமாக நட்டமான்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. இந்த ப்ராக்டிக்கலான கால்குலேஷன் காயினை பற்றின தெளிவாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேம் டேட்டில் 2 பேர் வந்து இப்போ நகை எடுக்க போகிறாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க காயின் எடுக்க போகிறாங்க, இன்னொருத்தவங்க நகையை ஜுவல்லரியாக எடுக்க போகிறாங்க. காயின் எடுக்கிறவங்க சொல்கிறாங்க, ஒரு வருஷம் இப்போ காயின் எடுத்து வச்சுட்டு ஒரு வருஷம் கழித்து விற்றுட்டு நகையாக மாற்றினா நல்ல லாபமா, அதனால் காயின் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொருத்தவங்க கூட வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு நகை அதை பற்றிலாம் எனக்கு ஒரு விவரமும் தெரியல, நான் வந்து நகையாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேம் டேட்டு சேம் நகையோட ரேட்டும் சேமாக தானே இருக்கும். அப்போ ஒருத்தவங்க காயின் எடுக்கிறாங்க, இன்னொருத்தவங்க நகை எடுக்கிறாங்க. ஒரு வருஷம் கழித்து அந்த காயின் எடுக்கிறவங்க நகை விலை கூடிரும், அப்புறம் நம்ம நகையாக மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து காயினில் சேவ் பண்ணால் லாபம், காயினில் சேவ் பண்ணால் லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. லாங் டைம் காயின் சேவ் பண்ணால் லாபமா, இல்லை ஒரு ஷார்ட் டைமில் காயின் சேவ் பண்ணி சேல் பண்ணால் லாபம் வருமா நட்டம் வருமா அப்படின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கோல்டு காயின் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 பேரும் 1 சவரன் தான் எடுக்கிறாங்க. 1 சவரங்கிறது 8 கிராமு. அப்போ அன்னைக்கு நகை ரேட்டு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 5855 ரூபாய் ஒரு கிராமோட நகை ரேட் இருந்திருக்கு. அப்போ 8 கிராம் ஒரு சவரனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 46,840 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, காயின் எடுத்து மோஸ்ட் ஆஃப் கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா விஏ சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, 2%. விஏ வந்து 2% போட்டோன்னு வைங்களேன், ஒரு 936 ரூபாய்க்கிட்ட வரும். ஸோ விஏவும் கோல்டு ரேட்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 47,776 ரூபாய் வருது. இப்போ இதோட சேர்த்து ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, ஜிஎஸ்டி ஒரு 3%, அது ஃபிக்ஸ்டு தான். 47,776 ரூபாய்க்கு 3% ஜிஎஸ்டி அப்படின்னா வந்து 1,433 ரூபாய் வருங்களே. இப்போ டோட்டலாக ஒரு சவரன் காயின் எடுக்க போகிறாங்க அப்படின்னா 2% விஏ 3% ஜிஎஸ்டி கோல்டு ரேட் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு சவரன் எவ்வளோ வருது, ஒரு சவரன் கோல்டு காயின் எவ்வளோ வருதுன்னா 49,210 ரூபாய் வருது. இதை நம்ம சொல்லியிருந்தோங்க இல்லையா, 2 பேர் போகிறாங்கன்னு. அதில் ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, 49,210 ரூபாய் கொடுத்து காயின் ஒரு சவரன் காயின் வாங்கிட்டாங்க. இப்போ 2 பேரும் ஒரு சவரன் கோல்டு காயின் ஒரு சவரன் கோல்டு நகை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதையே இப்போ வந்து ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 31ஆம் தேதி அதாவது ஒரு வருஷம் கழிச்சு அந்த காயின் எடுத்தவங்க நகையா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்க. காயின் டு நகைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா லாபமா நட்டமான்னு வாங்க பார்க்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி 1 கிராம் கோல்டு ரேட்டு 5,855 இருந்தது. டிசம்பர் 31ஆம் தேதி 7,110 ரூபாயா வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. நகை ரேட்டு வந்து நல்லாவே கூடியிருக்கு, கம்மியெல்லாம் கூடலை. இது நம்ம எதிர்பார்க்காத விட நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க இல்லையா. 1 கிராம் கோல்டு ரேட்டு 7,110 ரூபாய் இருக்குது. 8 கிராம் எடுக்கிறாங்க, இப்போ 56,810 ரூபாய் வரும். இப்போ நம்ம நகை எடுக்க போனோம் அப்படின்னாவே ஸ்டார்டிங் விஏ எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா ஒரு 12% தான் போடுறாங்க. அதை விட 20, 18 இப்படிலாம் நிறையவே போயிட்டு இருக்குது. ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம 12 போட்டுக்கலாம். அப்போ 56,810 ரூபாய் இன்ட்டு 12% சொல்லி போட்டோம்னா வந்து 12% விஏ சொல்லி போட்டோம்னா எவ்வளோ விஏ சார்ஜ் மட்டும் எவ்வளோ வருது ஒரு சவரனுக்கு அப்படின்னு
பார்த்தீங்கன்னா 6825 ரூபாய் கிட்ட வருது. கோல்டு ரேட் மட்டும் ஒரு சவரனுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56,880 ரூபாய் ப்ளஸ் வந்து விஏ வந்து 6,825 ரூபாய். டோட்டலாக வந்து 63,705 ரூபாய் ஒரு சவரனுக்கு கோல்டு ரேட்டும் விஏவும். இதோட நம்ம ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணுங்க இல்லையா, 3% ஜிஎஸ்டியை 63,705 ரூபாய் இன்ட்டு 3% சொல்லி போட்டோம்னா அது ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோ வருது ஒரு சவரனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 ரூபாய் கிட்ட வருது. மொத்தம் கோல்டு ரேட்டு விஏ ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சவரனுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,617 ரூபாய் வருது. இப்போ நம்ம கோல்டு காயினை தானே எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம். அதாவது ஜனவரி 1 எடுத்த கோல்டு காயினை அதே இயரு டிசம்பர் 31 எக்ஸ்சேஞ்ச் பண்ண தான் வந்திருக்கோம். அப்போ சேம் டே ரேட்டு நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த நகைக்கு நம்ம கால்குலேட் பண்ணுங்க இல்லையா, ஒரு சவரன் நகைக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு கால்குலேட் பண்ணுங்க இல்லையா, அதே ரேட்டு தான் வந்து காயினுக்கும் எடுத்துப்பாங்க. நம்ம கொடுக்க போகிற காயினுக்கும் அன்னைக்குள்ள ரேட்டு தான் எடுத்துப்பாங்க. இதில் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 2% மைனஸ் பண்ணுறது வந்து நம்ம காயினை வந்து காயினை சேல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு 2% வந்து மைனஸ் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து காயினுக்கு வந்து எந்த விதமான அமௌண்ட்டும் பிடிக்கிறது கிடையாது. அதே சேம் ரேட்டுக்கு 916 இருக்கட்டும், அது அதே ரேட்டுக்கு அன்னைக்குள்ள கோல்டோட ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க கோல்டு காயினை. அது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கையில் வந்து 8 கிராம் கோல்டு காயின் இருக்குது. அன்னைக்கு நகையோட ரேட்டு வந்து 7,110 ரூபாய். டோட்டல் நமக்கு 56,880 ரூபாய் வந்து லாபம். ஆனால் எடுத்தது வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம், கோல்டு காயின் வந்து எடுத்தது வந்து 49,210 ரூபாய்க்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது விஏ ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்துமே 49,210 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 56,880 ரூபாய்க்கு ரேட் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு வந்து நல்ல இன்க்ரீஸ் தான். அந்த ஒரு வருஷத்தில் 12 மாதத்துக்கு நகையோட விலை நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு சவரன் கோல்டு நகை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணுங்க இல்லையா, 65,617 ரூபாய். அப்போ நம்ம கையில் வந்து 56,880 ரூபாய்க்குள்ள தங்கம் இருக்குது. அது எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சவரனுக்குள்ள ரேட்டையும் நம்மள்கிட்ட இருக்கிற கோல்டு காயினுக்குள்ள அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வருது அப்படிங்கன்னா 8,737 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு கட்ட வேண்டியது இருக்குது. நம்மளோட ஒரு சவரன் கோல்டு காயினை கொடுத்துட்டு ஜிஎஸ்டி விஏ சார்ஜ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு சவரனுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா 8,737 ரூபாய் நம்ம கொடுக்கணும். அதாவது இப்போ நம்ம செஞ்ச ஒரு மொத்த செலவு நம்ம கோல்டு காயின் எடுக்கும் போதும் சரி, இப்போ வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது புது நகை எடுக்கும் போதும் சரி, நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவு தான் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து கோல்டு காயின் வாங்க போயிருக்கோமா, அது ஒரு 49,210 ரூபாய்க்கு எல்லாமே சார்ஜ் விஏ ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து 49,210 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதையே டிசம்பர் 31 கோல்டு ஜுவல்லரி எடுக்கும் போது கோல்டு காயினை கொடுத்துட்டு கோல்டு நகையை மாற்றும் போது எவ்வளோ நம்ம பே பண்ணுறோம், ஒரு 8,737 ரூபாய் திரும்ப கொடுக்குறோம். அப்போ இந்த 49,210 ரூபாயும் நம்மளோட தான், ப்ளஸ் இந்த 8,737 ரூபாயும் நம்மளோட தான். டோட்டலாக இந்த நகை விஷயத்தில் நம்ம எவ்வளோ கட்டி எடுக்கிறோம் அப்படின்னா 57,947 ரூபாய் நம்மளோட அமௌண்ட்டு நம்ம கையிலேருந்து கொடுத்து எடுக்கிறோம். இதை அன்னைக்கே கோல்டு ஜுவல்லரி எடுத்திருந்தால் அன்னைக்கே இன்னொருத்தவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், 2 பேர் போகிறாங்க, அதில் ஒருத்தர் தான் காயின் வாங்குறாங்க, ஒரு சவரன் காயின். இன்னொருத்தவங்க வந்து நகையாக தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் அன்னைக்கே நகையாக எடுத்திருந்தால் என்ன வருதுன்னு, லாபம் வருதா நட்டம் வருதான்னு வாங்க பார்க்கலாம். ஜனவரி 1 ஒரு கிராம் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா 5,855 ரூபாய் இருந்திருக்கு. அப்போ சவரன் 46,840 ரூபாய். 12% வேஸ்டேஜ் வந்து 46,840 ரூபாய்க்கு 12% நகைக்கு வேஸ்டேஜ் போட்டோம் அப்படின்னா ஒரு 5,620 ரூபாய் வந்திருக்கும். இப்போ கோல்டும் விஏ எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 52,460 ரூபாய் வரும். 52,460 ரூபாய்க்கு 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1,573 ரூபாய் வரும். மொத்தம் கோல்டு ரேட்டு ஜிஎஸ்டி விஏ எல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 54,035 ரூபாய் வந்து வருதுங்க. 54,035 ரூபாய் வருது. இது அன்னைக்கே நம்ம கோல்டு ஒரு சவரன் எடுத்திருந்தோம், காயின் வந்து 49,000 சில்லற, அதுக்கு எடுக்காம அன்னைக்கே வந்து சேதாரம் செய்கூலி அதான் விஏ சார்ஜ் எல்லாம் கொடுத்து ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து எடுத்திருந்தோம்னா 54,035 ரூபாய் தான் வந்திருக்கும். இப்போ வாங்க கோல்டு காயின் எடுத்துட்டு கோல்டு ஜுவல்லரியை மாற்றினவங்களுக்கு ஏன் நட்டமாக போச்சு, அன்னைக்கே நகை எடுத்தவங்களுக்கு ஏன் லாபம் ஆயிடுச்சுன்னு வாங்க பார்க்கலாம். ஜனவரி 1 காயின் எடுத்துட்டு அதை ஒரு வருஷத்துலேயே, அதாவது டிசம்பர் 31, 2024 அந்த வருஷமே வந்து கோல்டு காயினை கொடுத்துட்டு நகையாக மாற்றினாங்க இல்லையா, அவங்க பண்ண மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னா 57,947 ரூபாய். அதாவது இங்கே மொத்த செலவு அவங்க செய்த மொத்த செலவு, அதாவது காயின் எடுக்கும் போது கொடுத்த விஏ சார்ஜ் ஜிஎஸ்டி, அப்புறம் நகை எடுக்கும்போது கொடுத்த சேதாரம் செய்குலி ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அவங்க வந்து ஒரு சவரன் கோல்டு காயின் எடுத்துட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க கொடுத்த அமௌண்ட் வந்து 57,947 ரூபாய்.
இதை ஜனவரி 1ஆம் தேதி நகையை எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுத்த அமௌண்ட் வந்து 54,035 ரூபாய் தான். இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்தில் நம்ம கோல்டு காயினை மாற்றணும் அப்படின்னா, அதுவும் அந்த இயர் வந்து இப்போ 2021 ஜனவரி டு டிசம்பர் நல்ல இன்க்ரீஸ் ஆன நகையோட ரேட்டு நல்ல கூடுற ஒரு வருஷம் தான். அப்படி இருந்து நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 3,912 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 4,000 சொல்லலாம். 100 ரூபாய் தான், ஒரு 100 ரூபாய் கூட இல்லை, கிட்டத்தட்ட 4,000 லாஸ் ஆக போயிருக்கா சொல்லணும் அப்படின்னு. 3,912 ரூபாய். அப்போ வந்து கோல்டு காயின் சேவிங்ஸ் வந்து லாபமே இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம கோல்டு சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மைண்டில் நல்லா வச்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது கோல்டு சேவிங் வந்தால் ஒரு லாங் டைமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ 5,000 இப்போ கிராம் நம்மளுக்கு இந்த இப்போ கரண்டில் உள்ளதை பேசலாமே. இப்போ கிராம் வந்து 8,000க்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழித்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து அப்படி சேவ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஷார்ட் டைமாக கோல்டு காயின் வச்சுட்டு நான் 6 மாதத்தில் நகையாக மாற்ற போகிறேன், ஒரு வருஷத்தில் நகையாக மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் நகையாகவே எடுத்துக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் கோல்டு காயின் சேவ் பண்ணுறவங்க ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷமாவது சேவ் பண்ணி அதை நகையாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நட்டம்தான். அதே இதில் வந்து நீங்கள் பணமாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினை நீங்கள் பணமாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா அது எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதமாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி, 3 மாதமாக இருந்தாலும் சரி, நகையோட ரேட் இன்க்ரீஸ் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தான். கோல்டு காயின் டு ஜுவல்லரிக்கு நீங்கள் சீக்கிரம், அதாவது ஷார்ட் டைமில் மாற்றினீங்கன்னா நட்டமாக தான் முடியும், லாங் டைமில் மாற்றினீங்கன்னா லாபம். திரும்ப இந்த பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து கோல்டு காயின் சேவிங்ஸே நட்டம் தான் அப்படின்னு யாரும் புரிஞ்சுக்க கூடாதுங்க இல்லையா. அதுக்காண்டி தான் அதை திரும்ப சொல்கிறேன். கோல்டு காயினை வந்து நீங்கள் ஷார்ட்டாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நட்டம். கோல்டு காயினை கொஞ்சம் லாங் சேவிங்காக வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா லாபம். நீங்கள் அமௌண்ட்டை மாற்ற போகிறீங்க, காசு தான் தேவை, ஒரு வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் நான் கோல்டு காயின் சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட் டைமாக விற்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா அது லாபம் தான், பிரச்சனை கிடையாது. இதை பற்றின கோல்டு காயினை அமௌண்ட்டாக மாற்றினா லாபமா அப்படிங்கிற வீடியோ வந்து நான் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்னொரு டைம் வந்து இந்த கால்குலேஷனை பாருங்கள், திரும்ப இன்னொரு டைம் வீடியோவை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அனைவருக்கும் நலமும் வளமும் பெருகட்டும்.